அப்ப ஜஹரான் மம்தானி எதுக்கு சொன்னாரு, நான் நெத்தனியாஹுவை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னத்த எடுத்து காட்டுது அப்படின்னு சொன்னா கைஸ், நியூயார்க் மக்கள் வந்துட்டு, நியூயார்க்கோட பொலிட்டீஷியன்ஸ் நானுமே நாட்டோட ரூல்ஸை மதிக்கிறோம், இன்டர்நேஷனல் லோவை மதிக்கிறோம், ஹியூமன் ரைட்ஸை மதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தான் அவர் பொலிட்டிக்கலாக கொடுத்தாரு. ஸோ ஜஹரான் மம்தானி மேலே எனக்குமே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. அவரோட ஸ்பீச்சஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். அவரோட கரேஜ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா கைஸ், ஜஹரான் மம்தானி பலஸ்தீனுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது உலகத்தோட பார்வை. ஸோ அதோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம். என்னவுமே இருந்தாலும் கைஸ், ப்ரோ பலஸ்தீனியனாக இருந்தால் ரைட், சொல்ல போற விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. அமெரிக்காவை ஆள்றது வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அதாவது ட்ரம்போடது, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இவங்க 2 குரூப்பும் தான் அமெரிக்காவை இதுவரை காலத்துக்கும் ஆண்டு இருக்கிறாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில தான் ஜஹரான் மம்தானி இருக்கிறாரு. டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்துட்டு ப்ரோ இஸ்ரேல், ப்ரோ ஜாயனிஸ்ட் ரைட். நான் கொஞ்சம் பேர் சொல்றேன், இந்த பேரை நான் கேட்டா நீங்க எல்லாம் ஆடி போயிட்டு இருக்கீங்க. ஹிலாரி கிளின்டன், ஜோ பைடன், ஆடம் ஷிஃப்டி ஆடம், நான்சி பெலோசி ரைட். ஆடம் ஷிஃப்டி ஆடம் வந்துட்டு பங்களாதேஷ்ல ரெஜிம் சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. ஸோ அங்க இவரோட பேர் போகுது. பங்களாதேஷுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ அதே மாதிரி தாய்வானுக்கும் சைனாக்கும் இடையில உள்ள வார்க்கும் நான்சி பெலோசி இவங்களோட பேர் வந்துட்டு இருக்குது அங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டியில வந்துட்டு பகிரங்கமாகவே நிறைய பேர் நாங்க ப்ரோ ஜாயனிஸ்ட், நாங்க ப்ரோ இஸ்ரேல், சிலவங்க வந்து நாங்க கார்டியன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்ற எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பப்ளிக்கா நடக்கக்கூடிய விஷயம். ஸோ டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது சிம்பிளா சொல்லணும்ல, ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க. இப்ப ரூலிங் பார்ட்டி வந்துட்டு என்பிபி ரைட். ஸோ அப்போசிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா சஜித் இருக்காரு. ஸோ சஜித்துடைய பார்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 100% இனவாதியாக இருந்து புதுபல சேனாவை மாதிரி இருந்து அதுல நான் போயிட்டு கேண்டிடேட்டா சேர்றேன்னு சொன்னா என்னுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கும்? நான் உண்மையிலேயே நாட்டு மக்கள் மேலேயும் பற்றுள்ளவனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன கைஸ், நான் இந்த பக்ஷையிலேயே போயிட்டு சேர மாட்டேன் ரைட். ஸோ அப்ப நான் சேர்றேன்னு சொன்னா நான் அதையும் ஏற்றுக்கொள்றேன். என்னோட ஜேர்னியை நோக்கியும் நான் பயணிக்கிறேன். எனக்கு எல்லாமே ஓகே, நான் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு போவேன் அப்படிங்கிறது என்னோட மைண்ட் செட்டா இருக்கும் ரைட். ஸோ என்னன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னாடி விளங்குது இஸ்ரேல் செய்யக்கூடியது பியோ ஈவல் ரைட். ஸோ அதை யாராச்சும் என்கரேஜ் பண்றாங்க, ப்ரோ வந்து சொல்றாங்கன்னா நாங்க ஃபன் பண்ணுவோம், நாங்க இதை பண்ணுவோம், இதை நாங்க மனிதநேயத்துக்காக பண்றோம் அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அது பப்ளிக்கா அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒர்க் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்ல, எல்லாரும் பலஸ்தீன பாக்குறோம். ஸோ கைஸ், அப்ப ஜஹரான் மம்தானியும் இருக்கிறார், இதே பார்ட்டியில தான் அவரும் எலெக்ஷன் கேட்டு இருக்கிறாரு, வெத்தி இருக்கிறாரு. ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கைஸ் ஃபாரின் பாலிசி அப்படின்னு வரும்போது தான் பலஸ்தீன் இஸ்ரேலோட விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் தான் ஜஹரான் மம்தானி இருக்கிறாரு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கைஸ். நான் இப்ப சொன்ன மாதிரி இது எந்த விஷயமே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காது ரைட். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்கும். நான் இதை சிம்பிளா சொல்லிக்கிறேன், டீப்பா போகல. இன்ஷா இன்னொரு வீடியோல இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பத்தின ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ கொண்டாட நிறைய பேர் இருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், பில்லியனர்ஸ் வந்துட்டு ஜஹரான் மம்தானியை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் டைம்ல. அது என்னமோ உண்மையான விஷயம் தான் கைஸ். ஆனா அதை விட பெரிய ஒரு பார்ட்டி இருக்குது, அவங்க யாரும் எதிர்க்கல. ஸோ அந்த மக்கள் எப்படி